கனடா பிரம்டன் பகுதியில் நேற்றிரவு ஆயுதங்களுடன் வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த கும்பல் நடத்திய தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ள சம்பவத்தை அடுத்து பீல் பிராந்திய காவல்துறை தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. கோர்வே டிரைவ் மற்றும் கேசில் மோர் ரோட்டுக்கு அருகில் உள்ள எஸ்டேட் வியூ சர்க்கிள் மற்றும் ட்ரே அவென்யூ சந்திப்பில் அமைந்துள்ள வீடொன்றில் அதிகாலை 4 மணிக்கு சற்று முன்பதாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அவசர உதவி குழுவினர் அங்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இத்தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவசர மருத்துவ உதவியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் அவரது காயம் உயிருக்கு ஆபத்தானதாக இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் ஊடகவியலாளர்களிடம் பேசிய காவல்துறை அதிகாரி குறைந்தது 2 சந்தேக நபர்களாவது வீட்டுக்குள் நுழைந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் அதன் பின்னர் வீட்டுக்குள் ஏற்பட்ட மோதலின் போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் காயம் குறித்து மேலும் விபரித்த அதிகாரி காயமடைந்தவர் ஒரு முதிர்ந்த பெண் என்றும் அவரது பாதத்தில் காயம் ஏற்பட்டுள்ள போதிலும் அது துப்பாக்கி சூட்டினால் ஏற்பட்ட காயம் அல்ல என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.